ஹாய் வியூவர்ஸ், டைப்ஸ் ஆஃப் ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் வீடியோவில் ரெண்டாவது வீடியோ இன்றைக்கி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வீடியோவில் ஃபோம் பற்றி பார்த்தோம். இன்றைக்கி டைப்ஸ் ஆஃப் ஃபயர் எக்ஸ்டிங்விஷரில் ட்ரை கெமிக்கல் பவுடர், அதாவது டிசிபி அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் மோனோ அமோனியம் பாஸ்பேட்டுங்கிற கெமிக்கலை நாம் ஃபயரை அணைக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம். ப்ரெஷர் கேஜு, அப்புறம் நாபு, சீலு, அப்புறம் அவுட்லெட் ஓஸு, ஃபயர் சிலிண்டர் இதெல்லாம் இருக்குது. ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். இதில் சீல் பார்த்திங்கன்னா இந்த எல்லோ கலர் இருக்குல்ல, இதுதான் சீலு. அதை நம்ம உடைச்சோம்னா இந்த நாபை நம்ம வெளியே எடுத்துக்கலாம். இந்த சேஃப்டி பின்னை வெளியே எடுத்தோம்னா ஹேண்டிலை நம்ம ஈஸியாக ஆப்ரேட் பண்ண முடியும். நம்ம வெளியே எடுத்தோன்னே ப்ரெஸ் பண்ணோம்னா நம்ம உள்ளே இருக்கிற ப்ரெஷரைஸ்டு டிசிபி ஃபோர்ஸாக உங்களுக்கு வெளியே வரும். அதை நாம் யூஸ் பண்ணி தீயை அணைக்கலாம். ரெண்டாவது, இந்த ட்ரை கெமிக்கல் பவுடரை எந்த மாதிரியான தீ விபத்துகளுக்கு யூஸ் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இதை ஏபிசி 3 வகையான தீ விபத்துகளுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். ஏல பார்த்திங்கன்னா பேப்பர், வுட், கிளாத், பிளாஸ்டிக் எக்ஸெட்ரா. பியில் பார்த்திங்கன்னா பெட்ரோல், ஆயில், பெயிண்ட், ஸ்பிரிட், கெமிக்கல் எக்ஸ்ட்ரா. சியில் பார்த்திங்கன்னா குக்கிங் அண்டு வெல்டிங் கேஸ், எலக்ட்ரிக்கல் ஃபயர் எக்ஸெட்ரா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கேஸ் சம்மந்தமான ஃபயர், அப்புறம் எலக்ட்ரிக்கல் ஃபயருக்கு இது யூஸ் பண்ணலாம்னு போட்டிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் ப்ரெஷர் பற்றி பார்த்தீங்கன்னா, இப்போ இவங்க காட்டிக்கிற அந்த க்ரீனில் நீடில் இருக்குது இல்லைங்களா, அது கரெக்டான ப்ரெஷரு. அந்த நீடில் ரெட்டு, இந்த சைடு ரெட்டுக்கு போனாலும் லெஃப்ட் சைடு ரெட்டுக்கு போனாலும் ப்ரெஷர் லோ தான். இந்த ரைட் சைடு இருக்கிற ரெட்டுக்கு போயிட்டாலும் உங்களுக்கு ப்ரெஷர் ட்ராப் ஆன மாதிரி தான். ப்ரெஷர் ப்ராப்ளம் ஆகும். உங்களுக்கு நம்ம ஹேண்டில் ப்ரெஸ் பண்ணாலும் உங்களுக்கு கெமிக்கல் பவுடர் வெளியே வராது. ஓகேங்களா? சென்டராக க்ரீனில் இருந்துச்சுன்னா கரெக்டு. உங்களுக்கு அந்த மாதிரி பிரச்சனை தான் நம்ம கழட்டிட்டு கேட்ரிட்ஜ் மாற்றுற மாதிரி இருக்கும். மாற்றி தான் உங்களுக்கு அது சர்வீஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். வெயிட் பார்த்தீங்கன்னா இதில் மொத்தம் எம்டி வெயிட்டு 2.600, கிராஸ் வெயிட்டு 8.600. அப்போ பார்த்தீங்கன்னா மொத்தம் 6 கிலோ கெமிக்கல் பவுடர் உள்ளே இருக்குன்னு இதில் போட்டிருக்கு. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 2 வகையான ஃபயர் எக்ஸ்டிங்விஷரை நம்ம இது வரைக்கும் பார்த்துருக்கோம். மீதி இருக்கிறத அடுத்தடுத்து வர்ற வீடியோவில் ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். தேங்க்யூ. பாய். பி சேஃப்டி.